வணக்கம். இந்த வீடியோல நாம டவர் ப்ராஜெக்ட் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனர்ஜி ஆர்க்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பூமி ஒரு இயங்கியல் மாதிரி இயங்குது இல்லையா? அப்போ அது இயங்கியல் மாதிரி இயங்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேணும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த தரவுகள் ஒரு எலிமெண்ட்லேருந்து இன்னொரு எலிமெண்ட்டுக்கு மிதமிஞ்சி இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஆப்போசிட் டிரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. ஸோ இப்படி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது. ஸோ இந்த டேட்டா எப்படி வருது அப்படின்னு கேட்டால், இந்த டேட்டா இங்கே இருக்க எல்லா விஷயங்களுமே ஆட்டம்ஸ்னால ஆனது. அதில் எல்லாமே என்ன இருக்கும்? தரவுகள் இருக்கும். அந்த தரவுகளை நாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த தரவுகள் எல்லாமே எப்படி சேமிக்கப்படும் அப்படின்னா, இந்த 5 எலிமெண்ட்ஸ்னு சொன்னேன் இல்லையா? என்னென்ன இருக்கு? ட்ரீஸ், தென் ஃபயர், லேண்ட், மெட்டல், அப்புறம் வாட்டர். இந்த 5 எலிமெண்ட்ஸ்லையுமே என்ன ஆகும்? இந்த டேட்டா மாறி மாறி இந்த டேட்டா இந்த 5 எலிமெண்ட்ஸுமே அப்சர்வ் பண்ணிக்கும். அது மிதமிஞ்சி அதிகமாகும் போது இன்னொரு எலிமெண்ட்டுக்கு இந்த தரவுகள் கடத்தப்படும். அதனால கரண்ட் ஃப்ளோ ஆகும். சரி, இந்த 5 எலிமெண்ட்ஸ்ல என்ன அளவுக்கு தரவுகள் இருக்கு, அந்த தரவுகள் எப்படி நகருது அப்படின்றத பொறுத்து தான் இந்த 5 எலிமெண்ட்ஸ்லயுமே இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் அதோட கலர்ஸ் எல்லாமே நிர்ணயமாகும். அப்போ இந்த ஆற்றல் மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கலர்ஸ் எல்லாமே கூட மாறும். நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த இது கரெக்டாக நம்ம டியூன் பண்ணோம் அப்படின்னா கலர்ஸ் எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா? வாட்டர் மூலியமா ஃப்ளோ ஆகுது, ஏர்ல ஃப்ளோ ஆகுது. அப்புறம் மனிதர்கள் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே இது கடத்தப்படுது. அவங்க நடக்கும்போது, அவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது, அவங்க அசையும் போது, அவங்க மோஷன்ல இருக்கும்போது எல்லாமே என்ன ஆகுது? இது கடத்தப்படுது. அவங்க உடம்புல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியேற இப்படி ஆகுது. அதுக்கப்புறம் சீட்ஸ், விதைகள் மூலியமா கடத்தப்படுது. அதுக்கப்புறம் மரபு மூலியமா கடத்தப்படுது. டிஎன்ஏ ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு இந்த குழந்தைகள் பிறக்கிறது மூலியமா என்ன ஆகுது? தரவுகள் கடத்தப்படுது. சரி, அப்போ இப்போ நீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீர் நிலத்துல இருந்து கூட கடத்தப்படும். இப்போ நிலம் இருக்கு, இப்போ சீஷோர் இருக்கு இல்லையா? நீர் அடிச்சிட்டு செல்லுது. அப்போ எப்படி இருக்கும்? கடத்தப்படும். ஸோ நீர் இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அங்க இருக்க தரவுகள் எல்லாமே இது என்ன பண்ணும்? அங்க இருக்க மனிதர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய தரவுகளை கூட அது அப்படியே அடிச்சிட்டு செல்லும். தண்ணிக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அப்போ அந்த நீர் அந்த தரவுகளை அடிச்சிட்டு செல்லும் போது என்ன ஆகும்? ஆப்போசிட் டிரெக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ எனர்ஜி பேலன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அதோட சிம்பிள் சிவலிங்கம்னு சொல்லியிருந்தேன். அதாவது இப்படி கூம்பு பகுதியா இருக்கக்கூடிய ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மேக்னெட்டிக் எனர்ஜியை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கீழே இருக்கிறது எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம டவர்ஸ் எல்லாம் கட்டும்போது இந்த டவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற டேட்டாவெல்லாம் அது என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணி கீழே அனுப்பும். சரிங்களா? அது டேட்டாவை வாங்கி கீழே அனுப்பிட்டு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல என்ன பண்ணும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது சுற்றி என்ன ஆகும்? ஒரு ஃபீல்டு இருக்கும், ஒரு நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ன்னு சொல்றோம்ல, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த மேக்னெட்டிக் எனர்ஜிக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கும் பர்ஃபெக்ட் பேலன்ஸாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அமைகிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே பர்ஃபெக்ட் பேலன்ஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் சில இடங்கள்ல அமையும் போது அந்த இடங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். அங்கெல்லாம் நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். டெம்பிள், பழங்காலத்து கோயில், பிரமிடு எல்லாமே இந்த மாதிரி ஒரு மாடல் தான்.
மரங்கள் எப்படி வளருது? ஒரு விதை இருக்கு. அந்த விதைய வந்து நாம வந்து மண்ணுல வந்து விதைக்கிறோம். விதைச்சுட்டு மூடிடுறோம். என்ன ஆகும்? அந்த விதை ஹீட் ஆகும். நல்லா ஹீட் ஆகும். ஹீட் ஆக ஆக அதுக்குள்ள வந்து அந்த விதைக்குள்ள என்ன இருக்கு? தரவுகள் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன். தரவுகள் எப்படி கடத்தப்படும்ன்றதுல விதைகளும் ஒண்ணு. ஸோ தரவு இருக்கும். அந்த தரவு வந்து அந்த மண்ணுன்றது என்னது? 5 எலிமெண்ட்ஸ்ல ஒண்ணு. ஆல்கலி. தரவுகள் அப்படின்றது எப்படி? அசிடிக் இல்லையா? அது அதுக்குள்ள போட்டு மூடிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த தரவுகள் வந்து வெளியேறும். அப்போ வந்து ஒரு கரண்ட் வரும். அந்த ஹீட் வர்றதுனால ஒரு கரண்ட் வரும். அது ஒரு சின்ன வெடிப்பு அப்படி வருது. ஒரு செயின் ரியாக்ஷன், அதுல வந்து ஒரு வெடிப்பு. அதே மாதிரி தான் உடம்புக்குள்ளே என்ன ஆகும்? ஹீட் அதிகமாகும் குண்டலினி டைம்ல. அப்போ ஒரு வெடிப்பு. அப்போ இங்க ஒரு ஓப்பனிங் வரும் இல்லையா? அந்த வெடிப்பு வந்துட்டு அந்த கரண்ட் வந்தோடனே என்ன ஆகுது? அது அழகா அந்த டேட்டா என்ன ஆகுது? கீழே வந்து அது வெளியிடுது. வெளியிட்டோன்னே ஆப்போசிட் டிரெக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ என்ன ஆகுது? அது ஹீட்டை நோக்கி பயணிக்குது. எங்க வந்து சூரிய வெளிச்சம் இருக்குமோ அதை நோக்கி வந்து அந்த ஆரம்பிக்கிற அந்த இது வந்து முளைவிடுது. சரி, ஓகே. இப்போ இந்த டேட்டா வந்து கீழே தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. அது அப்படியே என்னவா மாறுது? வேர்க்கால்களா மாறுது. மேலே இது அப்படியே விதை வந்து விருட்சமா மாறிக்கிட்டே இருக்கு, வளர்ந்துக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு தரவுகள் வந்து இறக்கப்படுதோ அந்த அளவுக்கு அது வந்து உயரமாக வளருது. ஏன்னா ஆப்போசிட் டிரெக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கு. ஸோ ஒரு மரம் வளர்ந்துருச்சு. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மரம் வந்து சுத்தி இருக்கிற இடத்துல இருக்கிறது, அந்த சுற்றுச்சூழல்ல இருக்கிற அத்தனை தரவுகளையும் வந்து இழுத்து வச்சுக்கிட்டு இறக்கும். அப்படி அது அந்த தரவுகள் எல்லாம் இறக்கிட்டு இருக்கும்போது, வேர்க்கால் வழியா இறக்கிட்டு இருக்கும்போது தான் அது என்ன ஆகும்? வளரும், துளிர்விடும், ஆப்போசிட் டிரெக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும், நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். அப்போ இதை வந்து அது பகல்ல பண்ணுது, வெயில் இருக்கும்போது. நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம், வெயில் இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் வந்து ஆகிட்டே இருக்கும், வெயில் நம்ம மேல படும்போது. அப்போ என்ன ஆகும்? நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நமக்கு கால் வலி எவ்வளோதான் வலி இருந்தாலும் தெரியாது பகல்ல. நைட் அப்படியே பொழுது சாய்ஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? கால் வலிலாம் எடுத்துக்கும். ஏன்னா சூரியன் இருக்காது, எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் அவ்வளவா இருக்காது. அப்புறம் என்ன ஆகும்? அதெல்லாம் வலிக்கும் ஜாயின்ஸ்ல எல்லாம். ஸோ கரண்ட் ஃப்ளோ இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தெரியாது? வலி கூட பெருசாக தெரியாது. அந்த மாதிரி தான் மரத்துக்கு பகல் நேரத்தில் எல்லாமே என்ன ஆகும்? சூரிய ஒளி படப்பட எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், டேட்டா ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும், கரண்ட் ஃப்ளோவும் இருக்கும் நல்லா. அப்போது மரம் நல்லா வளரும். அதுக்கப்புறம் அது வந்து ஆக்சிஜனை வெளியிடும். அப்போ ஆக்சிஜன் தேவையில்லைன்னா என்ன ஆகுது? சூரியன் இருக்கு, ஹீட் இருக்கு, டேட்டா இறங்குது. நைட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ வந்து இல்லை, சூரியன் இல்லை. அப்போ வந்து அது திருப்பி தரவுகளை வந்து இறக்கணும் அப்படின்னா அதால முடியாது. அப்போ அது என்ன பண்ணும்? இதுக்கு ஆக்சிஜன் தேவை. அதனால நைட்ல வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு மரமோ ஒரு செடியோ வந்து நல்லா வளரணும்னா அது நிறைய சன்லைட்லேயே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது நல்லா வளரும். வேர்களுக்கு என்ன வேணும்? நீர் ஊற்றணும். நீர் ஊற்றினா அது வந்து நல்லா வளரும். இப்போ நீர் ஊற்ற ஊற்ற அந்த டேட்டா வந்து நல்லா அந்த நீரில் வந்து போகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி அதுக்கு என்ன தேவைப்படும்? தண்ணி தேவைப்படும். ஸோ அது எவ்வளோ அளவுக்கு அந்த ஈரப்பதம் வந்து தண்ணியை எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு அது டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும், அந்த ஆசிடை வந்து இறக்க முடியும். இப்போ இங்கே இருக்கிற எல்லா என்டிட்டிஸுமே, மரம், செடி, கொடி, மிருகங்கள், நாம சின்ன என்டிட்டிலேருந்து மனிதர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிட் அப்படிங்கிற அந்த டேட்டாவை வந்து உள்ளே போட்டு அதை வந்து சமைச்சு குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணி அதை வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் மாதிரி அதை வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதும் சரி, நல்ல ஒரு காந்த ஆற்றல் இருக்கிறதும். ஸோ இப்போது காந்த ஆற்றல் அப்படின்னா என்ன? எங்கே வந்து கரண்ட் நல்லா ஃப்ளோ ஆகுதோ, கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்குது அப்படின்னா அந்த இடம் என்ன பண்ணும்?
எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய வகையில ஒரு மேக்னெட் மாதிரி மாறிடும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. சரி. அப்போ அப்போதைக்கு டேட்டா சரவுண்ட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். மலைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மலை இருக்கும் நல்லா. அதை சுற்றி வந்து ஒரு ரோடு மாதிரி இருக்கும். ஸோ மலை அடிவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மலையில என்ன இருக்கும், காந்த ஆற்றல் இருக்கும். ஒரு மலை அப்படின்னா அது எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த மலை என்ன ஆகும், வளர்ந்துட்டே போகும். இது ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த மலையை சுற்றி என்ன இருக்கும், நல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ அதில் வந்து நாம கிரிவலம் எல்லாம் போகிறோம் அப்படின்னா, இப்போ திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் போகிறோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அது நிறைய பேரோட சேர்ந்து போகும்போது நல்ல சார்ஜ் ஆகும். நமக்கு நமக்கு நல்ல பாசிட்டிவாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும், மக்கள் எங்கெங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களோ, திருவிழா, இந்த மாதிரி மியூசிக் கான்சர்ட், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே கூட பெரிய பெரிய கும்பமேளா இங்கெல்லாம் வந்து கரண்ட் ஃப்ளோ அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் ஒன்றா ஒரு இடத்துல சேரும்போது இந்த தரவுகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும் அந்த இடத்துல. இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கோல்டு அப்படின்றது வந்து இங்க உருவாகணும் அப்படின்னா அதீத அளவுல என்ன இருக்கணும், தரவுகள் இருக்கணும். நிறைய வந்து இப்போ இருக்கிறத விட அதிக அளவுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா மட்டும்தான் அங்க வந்து கோல்டு வந்து கடகடன்னு சீக்கிரமா வந்து விளையும். சரிங்களா? அப்போ தங்கம் விளையணும்னா இந்த ஃபீல்டை விட அதிகமா இருக்கணும். அதுதான் தங்கம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆசிடுக்கு வந்து ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. எல்லா மெட்டல்ஸுமே என்ன, ஈத்தர்ல 5 எலிமெண்ட்ஸ்ல அதுவும் ஒண்ணுதான். அது எல்லாமே ஆல்கலைன் தரவுகளை சேமிக்க வருது. ஆனா அதுக்கு என்ன ஆகும், குறிப்பிட்ட அளவுல தான் அதால வந்து தரவுகளை தாங்க முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சர்டன் லிமிட் அப்படின்னு இருக்கும். தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆசிட்லாம் வந்து நம்ம கழுவி கூட எடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ தங்கத்தால் நிறைய டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். தங்கம் வந்து ஆன்டி பாக்டீரியல். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து இந்த நம்மளோட இந்த சரௌண்டிங், இந்த சுற்றுச்சூழலை தாண்டி நம்ம வந்து வெளியில ஒரு விஷயம் அனுப்பிட்டு அதை எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னா கண்டிப்பா தங்கத்தை தான் பயன்படுத்தணும். தங்கத்தை தவிர வேற எதை நாம பயன்படுத்தினாலுமே அங்க இருக்கிற பாக்டீரியாஸ் என்ன ஆகும், வைரஸ் எல்லாமே அதுல வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனாலதான் எந்த ஆராய்ச்சி பண்றதா இருந்தாலும் சரி, எது பண்றதா இருந்தாலும் அனுப்புறதோட விட்டுருவாங்க. எதுவுமே அங்க இருந்து நம்ம திருப்பி எடுத்துட்டு வர மாதிரி. ஏன்னா ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாமே இங்க வந்துருச்சு அப்படின்னா அதை தாங்கக்கூடிய அளவுல நமக்கு வந்து இம்யூனிட்டி இல்லாம இருக்கலாம். எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க, பூமியில இருந்து வந்து தங்கம் எடுத்துட்டு போவாங்க. அதீதமான தங்கங்கள் வந்து இங்க இருந்து எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு. ஸோ இது ஏன் பண்றாங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த யுகா புரோட்டோகால் அப்படின்னு. இதுல வந்து ஒரு காலகட்டத்துல நம்ம கிட்ட எப்படி இருக்கும், நம்மளும் ஒளியோட நல்லா தான் இருந்தோம் இல்லையா? ஆனா அப்புறம் ஒளி குன்றிடுச்சு. ஒளின்னு சொல்றது நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது வந்து குன்றிடுச்சு அப்படின்றதுனால இது ஒரு மோட்டார் மாதிரி தானே. எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல ஒர்க் ஆகுற ஒரு கேஜெட் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பூமி அப்படிங்கிறது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு வந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அவ்வளோதான். திருப்பி அது வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுதான் எவல்யூஷன் சைக்கிள். ஸோ அது நடக்கும்போது அந்த சைடில் அந்த சத்தியுகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ அதெல்லாம் இங்கே அப்படியே தங்கி போச்சுன்னா அதை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ வந்து மனுஷனுக்கு வந்து ஆசிட் அதிகமாக அவன் உடம்புல போட்டு அவன் வந்து அதை இறக்கும் போது அவனுக்கு நிறைய அந்த வைரஸ்க்கும் பாக்டீரியாவுக்கும் எக்ஸ்போஷர் வரும்போது தான் என்ன ஆகுது, அவன் எவால்வ் ஆகுறான். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட நிறைய தங்கம் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அது வந்து ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகும் போதே தங்கம் எல்லாம் இருந்துச்சுன்னா ரியாக்ட் ஆகும்.
ஸோ நம்ம வந்து ஒரு சஹஸ்ரம் திறக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ஃபுல்லா அசடிக்கா மாறணும். நம்மளை சுத்தி நிறைய தங்கம் இருக்கு எல்லாம் இருக்குன்னா கடகடன்னு என்ன ஆயிடும், பேலன்ஸ் ஆயிடும். ஒரு ப்ராப்பர் ஒரு எவல்யூஷன் வந்து ஒரு மனித இனத்துக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால வந்து அப்போ வந்து இந்த தங்கத்தை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இங்க இருந்து யாருக்கு தேவையோ அங்க எடுத்துட்டு போயிட்டு இங்க மனிதர்கள் திருப்பி எவால்வ் ஆகுற வரைக்கும், அந்த உடல்கள் உருவாகிற வரைக்கும் நமக்கான இந்த மாதிரி ஒரு திறமையுள்ள இந்த மாதிரி ஒரு தரவுகளை கொண்ட ஒரு கான்சியஸ்னஸ் எல்லாமே வந்து அந்த உடல்ல சிங்க்ரனைஸ் ஆகி அந்த உடலை வந்து நல்லா இயக்கக்கூடிய அளவுக்கு உடல்கள் வந்து இந்த இடத்துல உற்பத்தி ஆகுற வரைக்கும் எவல்யூஷன் நடந்துட்டே தான் இருக்கும். எந்தெந்த வேக்கால்களோட முடிச்சு போட்டு குழந்தைகளை உருவாக்கணுமோ அந்த மாதிரி அந்த உடல்களை உருவாக்கும் போது அப்படி உருவாக்கப்பட்ட உடல்களுக்கு நல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டோ இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஆல்கலின்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக் அப்டேட் எப்படி வந்து ஒவ்வொரு வம்சாவளி வேர்க்காலையும் ஒரு பிளட் லைன்லயும் வருது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கோல்டுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்லியிருந்தேன் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு, நிறைய மெட்டல்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்மளோட ஆக்சிஸபிள், ஆடியபிள் அண்ட் விசிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அதுல வந்து கோல்டு வந்து ரொம்ப நோபலா இருக்கு. நினைச்சு பாருங்க, சுத்திலும் தங்கம் இருக்கு, தங்கம் வந்து ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்னா அப்படி இருக்கும்போது நமக்கு நோய் எல்லாம் இருக்குமா? இந்த மாதிரி நோய் வருமா? ஆசிட் அதிகமானாதான் வந்து நோய் வருது. தங்கம் எல்லா இடத்துலயும் இருக்குன்றப்போ நோய் வராது. அப்படியே பேலன்ஸ் ஆயிடும், எனர்ஜி பேலன்ஸ் ஆயிடும். மக்கள் வந்து நிறைய வைரஸ்க்கும் பாக்டீரியாஸ்க்கும் எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி பண்றது, அதுக்கப்புறம் வந்து தங்கத்தை முதல்ல இங்க இருந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நீர் போர் வாட்டர் வெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டு இந்த தண்ணியை வந்து உள்ள இருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கும் போதும் இந்த நிலத்துக்குள்ள இருந்து தரவுகள் வந்து வெளியில வரும், நீர் வழியா வரும். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன ஆகும், அங்க கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆயில் வந்து வெளியில எடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மின் ஆற்றல் வந்து உருவாகுது. அந்த மாதிரி வந்து அதீதமா வந்து டேட்டாவும் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி மக்கள் வந்து அதிகமான ஆசிடுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்க கோர், பூமிக்குள்ள இருக்க கோருக்குமே என்ன ஆகுது, ஒரு வித்தியாசமான ஒரு எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. மேல இருந்து எப்படி போகுது, நம்ம போர் போடுறோம், அதுக்கப்புறம் நாம என்ன பண்றோம், எண்ணெய் எடுக்கிறோம், ஆயில் எடுக்கும் போது எல்லாமே வந்து அதுக்கும் வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து போகும். அப்ப என்ன ஆகும், திருப்பி வந்து அங்க இருந்து டேட்டா வரும். பூமி உள்ள இருந்து திருப்பி அடுத்த லெவலுக்கு அந்த கோர் எப்படி சுத்துது, எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து என்ன ஆகும்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம அடுத்த லெவலுக்கு, இது ஒரு வீடியோ கேம் மாதிரி, அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து அப்டேட் ஆகும். வேற நியூ செட் ஆஃப் பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் எல்லாம் என்ன ஆகும், உள்ள இருந்து வெளியில வரும். கோர் இப்போ வந்து நல்லா சுத்த ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமா சுத்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது இன்னும் உள்ள இருந்து என்ன ஆகும், அந்த ஹீட் ஆகி அது வேகமா சுத்தும் போது டேட்டா வந்து வெளியில அனுப்பும். அப்போ ஆசிடை அதிகமா நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஆகும். அப்போ என்ன நோய்கள் இன்னும் அதிகமாகும், தொற்று நோய்கள் அதிகமாகும், மனிதர்கள் வந்து வித்தியாசமா நடந்துப்பாங்க. இந்த ஃபீல்டை தாங்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து தாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து வித்தியாசமா நடந்துப்பாங்க, அடிச்சுப்பாங்க, கோவப்படுவாங்க, அசிடிக் ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து வெளியிடுவாங்க.
இங்க எப்பவுமே ஒரு கெமிக்கல் ஈக்விலிபிரியம் நடந்துட்டே இருக்கும். இங்க ஒரு எனர்ஜி ஈக்விலிபிரியம் நடந்துட்டே இருக்கும். அதை தாண்டி நாம வந்து செயற்கையா கட்டமைச்ச இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்து அதுல வந்து எனர்ஜி ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு, டேட்டா ஃப்ளோ எப்படி இருக்கு, கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கு, நான் சொல்லியிருந்தேன் ஒரு மதர் போர்டு எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த உலகமும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ரெகுலேட் பண்ணணும். ரெகுலேட் பண்ணலைன்னா என்ன ஆகும், வேற மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ சிவிலைசேஷன்ஸ், ஒவ்வொரு சிவிலைசேஷன்ஸாக வந்து நம்ம மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு சிவிலைசேஷன்லையுமே முக்கியமாக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா, பிரமிட்ஸ் கட்டுறது, டவர்ஸ் கட்டுறது. இந்த டவர்ஸ் அண்ட் பிரமிட்ஸ் கட்டுறதுக்கு மெயின் ரீசன் என்ன, அந்த எனர்ஜி ஆர்கிடெக்சர் எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும், எப்படி வந்து இந்த ஃபீல்டு வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறது. ஒரு இடத்துல கரண்ட்டை வந்து குவிச்சு அது வந்து டவர் மூலயமா வெளியில் எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒவ்வொரு சிவிலைசேஷன்ஸ்லையுமே. இதில் வந்து ஈஜிப்தில் இருக்கக்கூடிய பிரமிட் வச்சிருந்த அந்த சிவிலைசேஷன் வந்து அதே தான் நதிகள் மூலியமாக தான் இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நாமளும் முன்னாடி வந்து இதே ஆறுகள் மூலியமாக தான் வந்து நம்மளுடைய எனர்ஜி ஆர்கிடெக்சரை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். நிறைய டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதும் வந்து இதுக்காக தான் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உயரமான பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், நல்லா வந்து கரண்ட் ஃப்ளோ மேலே இருக்கும், அங்கேருந்து வந்து டேட்டா ஃப்ளோ வந்து ஆக்சுவலி இந்த 5 எலிமெண்ட்ஸுமே என்ன பண்ணும், டேட்டா வந்து கேரி பண்ணும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து மண்ணால் தான் கட்டுறோம் இல்லையா, எல்லாமே இதே இங்கே இருக்க அதே பொருள் வச்சு தான் கட்டுறோம். ஸோ ஒரு பெரிய டவர்ஸ், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாமே கூட டவர்ஸ் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம அமைக்கும் போது அங்கே மக்கள் இருக்கும்போது என்ன ஆகுது, நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கு. ஆப்போசிட் டிரெக்ஷனில் நல்ல கரண்ட் ஃப்ளோ வர உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து டேட்டா வந்து இறங்கும். நாம் என்ன சொல்ல முடியாது, டேட்டா வந்து இந்த சைடு தான் வந்து மூவ் ஆகும், இந்த சைடு மூவ் ஆகாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது. அது வந்து ஒரு கண்டக்டர் மாதிரி. ஸோ வந்து எப்படியுமே வந்து டேட்டா வந்து மூவ் ஆகும். எனர்ஜி ஃப்ளோ வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த வாட்டரை வந்து கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கெனால்ஸ் வைக்கிறது, ஆறுகள் இணைக்கிறது, இப்படிலாம் பண்ணும்போது நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். டவர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும், டேம்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டவர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படின்றது நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எப்படி வருது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டேட்டா வந்து ஹையாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து ரொம்ப அசடிக்காக இருக்குது, நிறைய தரவுகள் வந்து குவிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்னாகும், அங்கேருந்து திடீர்னு அந்த தரவுகள் வந்து மாறுது. அப்படின்னும் போது என்னாகும், அங்கே ஒரு சடனாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உண்டாகுது. இந்த மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது இங்கே எல்லாமே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். திடீர்னு ஒரு மாற்றம் உருவாகுதுன்னா என்னாகும், அது இன்னொரு விளைவை வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தரவுகள் அதிகமாகுதுன்னா என்னாகும், அது ஏதாவது ஒரு எலிமெண்ட்ல தான் இது என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். அது வந்து இன்னொரு எலிமெண்ட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். அதான் பஞ்சபூத ஆற்றல் சமநிலை, 5 எலிமெண்ட் தியரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ நிலநடுக்கம் வருது. ஒரு இடத்துல வந்து நாம் அதீதமாக என்ன பண்ணுறோம், போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்புறம் தண்ணி என்ன பண்ணுறோம், அதே இடத்துலயே வந்து சேமித்து வைக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல அந்த தரவுகள் வந்து உள்ள இருந்து வரக்கூடிய புதிய தரவுகள் இல்லையா. அது எந்த ஒரு சிவிலைசேஷனுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நதிக்கு பக்கத்துல அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷ கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்யூனிட்டியா அவங்க வாழறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், திடீர்னு நோய்கள் வரும். இது ஏன் வருது, இது எதுக்கு வருதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு ஆறை தேர்ந்தெடுத்து அந்த ஆறு பக்கத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெல் சிவிலைஸ்டா வாழ்வாங்க. வேற ஒரு இடத்துல அவங்க வாழும்போது அவங்க நோய்வாய்ப்பட்டு அந்த மாதிரி இறந்து போய் அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் எதுவாக இருக்குன்னா
அவங்கள எந்த ஒரு பஞ்சபூத ஆற்றல் காப்பாத்துதோ, அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து காப்பாத்துதோ, அது வந்து அவங்க வழிபட ஆரம்பிப்பாங்க. பெரும்பாலும் வந்து ஆறுகள வந்து அங்க வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஆறுகள் பக்கத்திலேயே வந்து அவங்களுடைய குடியிருப்புகளையும் அவங்க அமைச்சுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வீடு கட்டுறது இது எல்லாமே திருப்பி வந்து அங்க இருக்கிற அ மண்ண, அந்த மரம் வெட்டி அதுலருந்து நம்ம சட்டம் பண்றது எல்லாமே. அதுக்கப்புறம் மண்ணுல வீடு கட்டுறது, அப்புறம் ஆ நீர் வழியில எப்படி எப்படி எல்லாம் வந்து கெனல்ஸ் வைக்கணுமோ அது வைக்கிறது, ட்ரைனேஜ் சிஸ்டம் இது எல்லாமே அவங்க பண்றாங்க. டவர்ஸ் வைக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க பண்றாங்க. ஆனா எவ்ளோ பண்ணாலுமே இந்த இடம் ஏன் அவங்களுக்கு சேஃப் ஆயிருக்கு அப்படின்னா, பக்கத்துல ஒரு ரிவர் ஓடுது அப்படின்றதுனால. இதே விஷயத்த வேற ஒரு இடத்துல பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பாக்டீரியாஸ்க்கும், வைரஸ்க்கும் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது, அவங்க உடம்பு தாங்கல அப்படிங்கும்போது என்ன ஆகுது? அவங்க நோய்வாய்ப்பட்டு சில பேர் இறந்து போறாங்க. அப்ப அங்கருந்து அவங்க பெயர்ந்து இங்க வந்து அவங்க வந்து இருக்காங்க அப்படி நதி பக்கத்துல இருக்கும்போது என்ன ஆகுது? அவங்க உடல்ல நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கு. வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கு. அப்போ அவங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யுது. அப்ப என்ன பண்றாங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகுறாங்க. நாகரிகங்கள் எல்லாம் வளருது. அதனால தான் வந்து இன்றளவும் நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆறுகள வந்து நம்ம வந்து சாமியா கும்பிடுறது வழக்கமா இருக்கு. ஒரு நிலப்பரப்புல வந்து நாம அதிகமா நீரை எடுத்துக்கிட்டே இருப்போம். போர்வெல் போட்டு எடுக்கிறோம், இப்படி எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துட்டே இருக்கும்போது அங்க என்ன ஆகும்? தரவுகள் வந்து உள்ள இருந்து வெளியில வரும் அந்த நீர்ல. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ இருக்க தானே செய்யும். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு நேரத்துல மிதமிஞ்சி அங்க நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஒரு ஒரு விஷயம் மட்டும் காரணியா அமையாது. அந்த மாதிரி இருக்கும்போது அதீதமா வந்து எலக்ட்ரிக் ஃப்ளோ அங்க இருக்கும்போது என்ன ஆயிடும்? அந்த மண்ணால தாங்க முடியாம நிலநடுக்கம் வரலாம். அப்புறம் நம்ம மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கொடுமையா நடந்துக்கிட்டாங்க, கொடூரமா நடந்துக்கிட்டாங்க. அதனாலதான் கடவுள் தண்டிச்சுட்டார் அப்படின்னுவாங்க. ஸோ இது சரியா சொல்றது அப்படின்னு கேட்டா, ஒரு விதத்துல அவங்க கண்ணோட்டத்துல அது கரெக்ட். இது எப்படி கரெக்டா அமையும் அப்படின்னா, இந்த மாதிரியான தரவுகள் வந்து நம்ம உள்ள இருந்து எடுக்கிறோம்ல, அதுவும் என்ன பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் தான். நான் முன்னாடி பிளாக் மேஜிக்னு ஒரு வீடியோல பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான தரவுகள் வந்து பூமிக்குள்ள இருந்து நாம எடுத்துட்டு இருக்கோம். எடுத்துட்டு இருக்கும்போது தரவுகளை நம்ம கையாளக்கூடிய அறிவு இல்ல. இந்த தரவுகள் எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யும்ன்றதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த தரவுகளை நம்ம கன்சியூம் பண்றோம். அப்போ வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பாக்டீரியாஸ் அப்படிதான் நடந்துக்கும். இன்னொரு வீடியோல இந்த வைரஸ், பாக்டீரியாஸ் அப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒரு மனிதரை வந்து எப்படி மாற்றுது, என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வைக்குது அப்படின்றத பத்தி எல்லாம் நான் ஒரு வீடியோல சொல்றேன். ஸோ இதனால வந்து ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தரவு பூமிக்குள்ள இருந்தா அந்த தரவுகளை அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தண்ணியை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மக்கள் எல்லோருக்குமே கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் மாதிரி ஆயிடும். எல்லாருமே அசிடிக் ட்ரேட்ஸை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். வந்து இம்யூனா இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஆல்கலைனா இருக்கிறதுனால கொஞ்சம் இம்யூனா இருப்பாங்க அந்த பாக்டீரியா வைரஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா முருகேறின ரத்தம் இருக்கிறவங்க வந்து மரபு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் இம்யூனா இருப்பாங்க. இருந்தாலும் அது புது செட் ஆஃப் டேட்டா தரது அப்படின்றதுனால அது கையால இவங்க மரபுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதனால என்ன ஆகும்? அவங்களுடைய கேரக்டர் மாறும். அவங்க பேசுற விதம், அவங்க நடவடிக்கை, செய்கை எல்லாமே வந்து ஒரு சின்ன வைரஸும் பாக்டீரியாவும் மாற்றிடும். அதனால அவங்க சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அங்க அநியாயம் நடக்கும். அதுவும் அது பெண்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுப்பாங்க. பெண்கள் மட்டும் இல்ல, யாரெல்லாம் ஆல்கலினா இருக்காங்களோ, நல்லவங்களா இருக்காங்களோ, அவங்ககிட்ட வந்து இவங்களோட வெறுப்பு, இவங்களோட மோசமான தன்மை எல்லாமே வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனா இவங்க மோசமானவங்களா, இவங்க கேரக்டர் அப்படியான்னு கேட்டீங்கன்னா, இந்த தரவுகள் தான் அப்படி அவங்கள நடந்துக்க வைக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு பாதிப்பினால தான்
என்னாகுது, அங்க தொற்று நோய்களும் வருது, கேரக்டரும் மாறுது. இதெல்லாமே நோய். கோவப்படுறது ஒரு நோய், பொறாமைப்படுறது ஒரு நோய். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து மிதமிஞ்சி இருக்கு. அந்த இடத்துல வந்து அசிடிக்கா இருக்கு அப்படின்றதுனுடைய வெளிப்பாடு. அப்புறம் வந்து அடுத்தவங்கள வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது, அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது, இதெல்லாமே வந்து குட்டி குட்டியா ஒரு ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸா நம்ம பிரேக் டவுன் பண்ணிட்டே இருந்தோம்னா, கெமிக்கல் ப்ரோக்ராம்ஸா ஒவ்வொரு செயலையுமே நம்ம பிரேக் டவுன் பண்ணோம்னா, சீரியஸ்லி இது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ்னால தான் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது பாடியில. சில வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ்னால. ஸோ நம்ம பேலன்ஸ்டா ஆல்கலீனா இருந்தோம்னா, அந்த பாக்டீரியாஸும் வைரஸும் என்ன பண்ணாது? வாழாது. அது வந்து நீர் தடிக்கப்பட்டுரும். அப்புறம் நம்மளோட குணம் வந்து நல்லா இருக்கும். எவ்வளோ மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் சேத்துல இருக்க தாமரை மாதிரி வந்து இருப்போம். இல்ல அப்படின்ற பட்சத்துல எப்படி இருப்போம்? நம்மளும் அதற்கு அடிபணிஞ்சு மாறுவோம். ஸோ இதனாலதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய குணம், வாழ்க்கை முறையே வந்து மாறுது. இந்த வாழ்க்கை முறை மாறுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் பாக்குறவங்க என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடந்தது இல்ல, அந்த நிலநடுக்கம் வந்ததுல அந்த இடத்துல அவங்க ரொம்ப கொடுமையா நடந்துக்கிட்டாங்க. அவங்க மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிட்டாங்க. அதனாலதான் கடவுள் தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உண்மையிலேயே காரணம் வந்து இனோண்டு வைரஸும் பாக்டீரியாவும் அந்த கிருமி தொற்றும் தான். சரி, இதனாலதான் இந்த மரபை வந்து முருகேற்றுற இந்த முயற்சி வந்து போய்கிட்டே இருந்தது. இவ்வளோ எவல்யூஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணதுக்கு காரணமும் எல்லாமே வந்து இந்த மரபை முருகேற்றி இந்த மாதிரி ஒரு உடலை வந்து நாம எடுக்கணும் அப்படிங்கிறது. கடைசியா அந்த தரவுகளை கொண்ட கடைசியா இத்தனை தரவுகளையுமே வந்து எந்த ஒரு சலனமுமே இல்லாம அதை சமநிலைப்படுத்தி கையாளக்கூடிய ஒரு நல்ல ரத்த மரபு வந்து நமக்கு எல்லா வழிகளிலுமே தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுல வந்து இப்படி மரபு முருகேற்றதுனாலதான் இப்போ நாம எப்படி இருக்கோம்? நவநாகரிகமா இருக்கும். இல்லைன்னா இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணிருப்போம்? அந்த மாதிரி பாக்டீரியாக்குள்ள எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம இப்போ இம்யூனா இருக்க மாதிரி இல்லை, நம்மளுடைய கேரக்டர் என்ன ஆகும்? மாறும். சுனாமி எப்படி வருது? ஒரு நிலப்பரப்பு இருக்கு. அந்த நிலப்பரப்புல வந்து என்ன ஆகுது? எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கு, டேட்டா இருந்துகிட்டே இருக்கு. கடல் வந்து உவர்ப்பு நீர் வந்து அடிச்சுட்டு போகுது. நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த டேட்டா வந்து குறைஞ்சிருது. என்னங்க ஆசிட் குறைஞ்சா பிரச்சனை? ஆசிட் தான் பிரச்சனை சொன்னீங்க, ஆசிட் குறைஞ்சா பிரச்சனையா அப்படின்னு கேட்டா எதுவுமே இருக்கிற அளவு அப்படியே இருக்கலாம். திடீர்னு என்ன ஆகுது? டேட்டா வந்து குறையுது. அப்ப என்ன ஆகுது? கரண்ட் ஃப்ளோவும் குறையுது. அப்ப என்ன ஆகும்? நீர்க்கோள்கள் வரும். அதுவும் இந்த ஒவ்வொரு நிலப்பரப்பையும் நீங்க பாத்தீங்கன்னா, எந்தெந்த நிலப்பரப்புல மனிதர்கள் அதிகமா அசிடிக்கா இருக்கக்கூடிய அந்த ரத்த வம்சாவளிகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த கரண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அந்த மனிதர்கள் அங்க வந்து விலகுறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்? அது வந்து நீர்க்கோள்களுக்கு பாதிப்படையும். அந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் ஆயிட்டோம்னா நம்ம உடம்புதான் என்ன ஆகுது? அந்த ஆசிட் தரவுகள் எல்லாம் சுமக்குது. அது டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது வேலை இல்லைன்னா என்ன ஆகும்? பவர் போயிடுச்சுன்னா அந்த நிலம் வந்து மூழ்கிடும். அப்படிதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு போனதுக்கு அப்புறம் இந்த நீங்க இப்ப சொல்ற லெமூரியா, குமரி கண்டம் அது வந்து மூழ்கினதும், அங்க அட்லாண்டிஸ் மூழ்கினதுமே வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லா இருக்கும் போது அது இருந்தது. அதுக்கப்புறம் அதற்கான அந்த ஏற்ற தரவுகள் வந்து அங்க இல்லை, அதற்கான அந்த ஆற்றல் அங்க இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுது? மூழ்கிடும். சரி, அதான் வந்து நம்ம எங்கெல்லாம் போறோமோ, தமிழர்கள் மோஸ்ட்லி வந்து எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்க என்ன ஆகும்? அங்கிருந்து நாங்க திருப்பி நகர்றோம் அப்படின்னும் போது ஒரு
நீர்க்கோள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உலகத்துல இருக்கிறதுலே எந்த டிஎன்ஏ வந்து நிறைய தரவுகளை வந்து சுமக்கக்கூடிய வகையில நல்லா இருக்கும் அப்படின்னு சமநிலைப்படுத்தக்கூடிய வகையில் நல்லா இருக்கும், நல்ல ஆறா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சொல்லலாம். அதுல வந்து முதல்ல தமிழர்களுடைய சொல்லலாம், அதுக்கப்புறம் இந்தியர்களுடைய சிலர் சொல்லலாம், ஜாப்பனீஸ் சொல்லலாம். ஜாப்பனீஸ்லாம் எவ்வளோ நல்ல ஒரு ஆரா அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் இன்னும் மாத்தணும். இன்னும் நம்மளுடைய எனர்ஜி ஆர்கிடெக்சர் எல்லாம் மாத்தணும் அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஆரா வச்சிருக்கக்கூடிய பாடி வந்து நாம வந்து முருகேற்றி வச்சுக்கலாம். நீர்க்கோள்கள் எப்படி வருதுன்னு பார்த்தோம். சீசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஸ்ப்ரிங் இருக்கு, சம்மர் இருக்கு, அப்புறம் ஆட்டம் இருக்கு, அப்புறம் வின்டர் இருக்கு. இப்போ வின்டர்ல என்ன ஆகும்? குளிர்ச்சியா இருக்கும். அப்போ குளிர்ச்சியா இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும்? நல்லா கீழே வந்து ஈரப்பதம், மணல்ல ஈரப்பதம், மேல ஈரப்பதம் அதெல்லாம் இருக்கும்போது மழை கூட பெய்யுது அப்படின்னும் போது என்ன ஆகும்? மழை பெய்யும் போது என்ன சொல்லுவாங்க? மண் வந்து ஹீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடமே ஹீல் ஆகுது. பிகாஸ் மழை பெய்யும் போது என்ன ஆகும்? நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ வந்து நல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அப்போ நமக்கு அப்படியே சிலுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே முடியெல்லாம் தூக்கிக்கும், கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த மாதிரி இடத்துலதான் என்ன ஆகும்? மயில் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. அதுகிட்ட வந்து காப்பர் மாதிரி இருக்கு இல்லையா? அதனால அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் அப்படி மழை வரப்போகுது அப்படின்னாலே என்ன ஆகும்? அதுக்கு வந்து தோகையை விரித்து அதை ஆட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி மழை வரும்போது எல்லாமே வந்து நல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருது, நமக்கும் வந்து நல்லா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, தரவுகள் வந்து நல்லா இருக்கு, செழிப்பா வளருது. மழை பெஞ்ச உடனே செடி மரம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவ்வளோ அழகா இருக்கும், பச்சை பசேல்னு. ஸோ அது அவங்களுக்கு அதுதான் வந்து ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மழை பெய்யும் போது வந்து நல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மரங்கள்ல இருக்க டேட்டா எல்லாம் வந்து நல்லா இறங்கும், டேட்டா ஃப்ளோ நல்லா இருக்கும், கரண்ட் ஃப்ளோ இன்னும் நல்லா இருக்கும், நீர் இருக்கிறதுனால. அதனால வந்து மரங்கள் சந்தோஷமா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன வருது? ஸ்ப்ரிங் வருது. அப்ப என்ன ஆகும்? சூரிய ஒளி அதிகமா இருக்கும். அப்போ சூரிய ஒளி அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த மரத்துக்குள்ள இருக்கிற அந்த டேட்டா எல்லாமே வந்து இறங்குது, கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அப்படி இறங்கும் போது என்ன ஆகுது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ வந்து பூக்கள் வந்து பூக்குது. பூக்கள் எப்படி பூக்குதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம், இந்த டேட்டா எல்லாம் இந்த பக்கம் எல்லாம் மூவ் ஆகும்போது ஒரு கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது இந்த பூக்கள் வந்து மலருது. ஸ்ப்ரிங் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இப்போ சம்மர் வருது. ஏன்னா அது நல்லா வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கும் போது நல்லா வந்து டேட்டா வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. மரம் என்ன பண்ணும்? சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய தரவுகளையுமே வந்து அது இழுத்து இழுத்து எடுத்து 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 வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? அது வந்து ஃப்ளோவா அமுச்சுக்கிட்டே இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் செடி வந்து மேல் நோக்கி வளருது. அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கும், கிளைகள் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வேர்க்கால்களும் விரிவடைஞ்சிட்டே போகும். அதுதான் இது என்ன, இது நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனாலதான் இது காந்த ஆற்றலோட கொஞ்சம் இருக்கு. அதனால புத்தர் என்ன சொன்னாரு? போதி மரத்துலதான் அவருக்கு ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னார். ஒரு மரத்துக்கு எவ்வளோ நல்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்புறம் வந்து ஆட்டம் வருது. ஆட்டம் வந்தோடனே நாங்கள் இந்த மரம் வந்து தரவுகளை வந்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா நீர் கம்மியாகுது, இன்னொன்று மணல் எல்லாம் வந்து உஷ்ணமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இது கஷ்டப்படும் போது என்ன ஆகுது? இலைகள் எல்லாம் உதிருது. எப்படி நமக்கு வயசானா வந்து தோள்கள் எல்லாம் சுருக்குதோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு காலம் அந்த தரவுகளை வந்து அனுப்ப முடியாம போறதுக்கு, எலக்ட்ரிக் ஃப்ளோ வந்து சரியா இதுக்கு கிடைக்கிறது இல்லை. தரவுகள் வந்து சரியா ஃப்ளோ ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மணல்ல இருக்க தரவுகளும் இப்படி ஃப்ளோ ஆக சிரமமா இருக்கிற அந்த காரணத்தினால, மாறி மாறி இருக்கிறதுனால
இலைகளுடைய நிறங்கள் வந்து வித்தியாசமா இருக்கு. எப்பவுமே தரவுகள் வந்து ஒரே பக்கமா தான் ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டா கிடையாது. வித்தியாசமா ரிவர்ஸ்லயும் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து ஆட்டம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான 2 பக்கமுமே டேட்டா ஃப்ளோ இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் மாறும் அதுல. ஏன்னா வந்து வெயில் அதிகமா இருக்கும். ஸோ மண்ணுல இருக்கக்கூடிய தரவுகள்ல கொஞ்சம் மாற்றம் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இதால சரியா அது கடத்த முடியாம போறதுனால இலைகள் வந்து உதிர ஆரம்பிக்குது. அதனுடைய நிறங்கள் வந்து மாற ஆரம்பிக்கும். ஃபுல்லா நெகட்டிவா இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு அங்க என்ன வரும்? வேற ஒரு பஞ்சபூத ஆற்றல் அங்க வந்து அதை வந்து சமநிலைப்படுத்தணும். அப்போ வந்து காற்று, மழை இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ வரும். அப்போ எங்கேயாவது இந்த மாதிரி நடக்கும்போது எங்க இருந்தோ வந்து என்ன ஆகும்? மழை வரும். அந்த மாதிரி சைக்ளோன் அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஹரிக்கேன் வரும், சைக்ளோன் வரும், எல்லாமே நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி தரவுகள் மிதமிஞ்சும் போது சரியா வந்து அது சமநிலைப்படுத்தப்படாத போது. சரி, இப்போ இதுவே வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னும் போது என்ன ஆகும்? மீத்தேன் அந்த இடத்துல அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மரங்களுக்கு நடுவுல வந்து தீப்பற்றி எரியிற வாய்ப்பு வரும். அப்படிதான் வந்து வைல்ட் ஃபயர்ஸ் வந்து நடக்குது. இந்த இயற்கையில இருக்க பஞ்சபூத ஆற்றல் இங்க மிதமின்றி இருக்கக்கூடிய தரவுகள் வந்து சமநிலைப்படுத்தப்படுதா அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு வகையில சமநிலைப்படுத்திடும். இதுதான் இங்க இருக்க பேசிக் தியரி. இதை வந்து மாற்றி அமைக்கவே முடியாது. அதை நமக்கு ஏற்றால் போல வளைத்து கொள்ள முடியும். இந்த எனர்ஜி ஆர்கிடெக்சர் நமக்கு தெரிஞ்சிருந்தா. இப்போ வால்கேனோலாம் ஏன் வெடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல வால்கேனோ இருந்தாதான் இன்னொரு இடத்துல வந்து மலைகள்ல வந்து நீர் வந்து ஊற்றாக எடுத்து கிளம்பும். சரிங்களா? இந்த மலையில பாயக்கூடிய இந்த ஆறுகளும் நீர்நிலைகளும் எல்லாமே வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு எரிமலைக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. இங்க எல்லாத்துக்குமே ஒன்னோட ஒண்ணுக்கு சம்மந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தான் இயற்கை சீற்றங்களும் வருது. நாம இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இப்போ அடுத்த ஒரு அப்டேட்டுக்காக நாம மனித இனம் வந்து எவால்வ் பண்ணி நாம வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நாம பண்ணி வச்சிருக்க விஷயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகருது. அப்ப என்ன ஆகுது? உள்ள இருந்து இன்னும் அது ஹீட் அதிகமாகும் போது உள்ள இருந்து எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் வெளியில வரும், தரவுகளும் வந்து வெளியில வரும். அப்படி வெளியில வரும்போது என்ன ஆகும்? அது வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த டேட்டா அப்படிங்கிறது, ஆசிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான ஒரு அலைன்மெண்ட்டை தீர்மானிக்கிறதே வந்து இதுதான். நீங்க கடவுள் தான் வந்து அலைன்மெண்ட் இல்லையா? நமக்கு வந்து இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்றோம்? கடவுள் வந்து நல்லது செஞ்சிருக்காரு. கெட்ட விஷயம் நடந்துருச்சுன்னா என்ன சொல்றோம்? சைத்தான் வந்து இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றோம். இது கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நமக்குள்ள இருக்க ஆசிட் தான் முடிவு பண்ணுது நமக்கு நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமா அப்படிங்கிறது. கரெக்டா? அந்த அலைன்மெண்ட் எப்படி நடக்குது? கெமிக்கலி நடக்குது. ஸோ அதுதான் முடிவு பண்ணுது. கெமிக்கல் அலைன்மெண்ட், கெமிக்கல் ஈக்குலிபிரியம், எனர்ஜி ஈக்குலிபிரியம், இதுதான் வந்து அந்த அலைன்மெண்ட் தான் முடிவு பண்ணுது இங்க என்னென்ன எது நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது சரியா நடக்கல அப்படின்னா இங்க இயற்கை சீற்றங்கள் அதிகமா வரும். ஸோ அப்படி உள்ள இருந்து வெளியே வரக்கூடிய அந்த தரவுகளை வந்து நம்ம தாங்குற மாதிரி இருக்கணும். ஒருவேளை நம்ம தாங்குற மாதிரி இல்லைன்னா இன்னும் புது புது வைரஸ்க்கும் பாக்டீரியாஸ்க்கும் நம்ம வந்து இன்ஃபெக்ட் ஆகும். இன்னும் நம்ம மக்கள் வந்து வித்தியாசமான குணத்தை எல்லாம் வந்து வெளிப்படுத்துவாங்க. திடீர்னு வந்து வேறு மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கலாம். எப்படி எது வந்து எங்க போய் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லவே முடியாது. ஸோ அதுக்குள்ள நாம என்ன பண்ணணும்? நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம பெருக்கிக்கணும். ஒரு வேளை பெருக்கிக்கல அப்படின்னா, இந்த தரவுகள் வருது அப்படின்னும் போது நம்ம பெருக்கிக்கல அப்படின்னா இந்த தரவுகளுக்கு நாம பலியாக நேரிடும். அப்போ இயற்கை சீற்றங்கள் அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மனிதர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போறதுக்கு, மனிதர்களுக்கு மனநிலை சரியில்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நிறைய.
சரி. இப்போ டவர் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு சொன்னேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனர்ஜி ஆர்க்கிடெக்சர் மூலியமா அ நதி நீர்கள், ஆறுகள் எல்லாத்தையுமே இணைச்சு கெனால் மாதிரி செட்டப் பண்ணி, சரியா அந்த ஃப்ளோவ நாம அமைச்சு குடுத்தோம்னா, மனிதர்கள் எல்லாமே பெஸ்ட் வெர்ஷன்ல வாழலாம். அவங்க ஒவ்வொருத்தருக்குமே நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஈச் இண்டிவிஜுவல் வில் ஹேவ் அ பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தெம். ஸோ வந்து யாருக்கும் பாரபட்சம் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது யாருமே இதில் அஃபெக்ட் ஆகவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆறு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இதனால வந்து நல்ல காந்த ஆற்றல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். ஸோ அதனால ஏதாவது வைரஸ் ஏதாவது தொற்று வந்தாலுமே பாதிப்பு பெரும்பான்மையாக இருக்காது. இது ஒன்றா. ரெண்டாவது, டேட்டா எங்கேயாவது குறையுது. திடீர்னு அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். எங்க போய் நம்ம வந்து உட்காடுறோம் அப்படின்னாலே, குடியமர்த்தப்படுறோம் அப்படின்னாலே, அந்த நிலம் வந்து நம்ம மூவ் ஆயிட்டோம் அங்க இருந்து அப்படின்னா, இவ்வளோ தங்கத்தை எடுத்துட்டு அங்க போய் உட்காந்துட்டு அந்த தங்கத்தை மூவ் பண்றதுக்கு சமம். ஆட்டம் கண்டுடும் அந்த இடமே. ஸோ அதனால எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் எந்தெந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்க நகர்ந்துருக்காங்களோ இல்லை முன்னாடி எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த நிலப்பரப்பு தண்ணிக்குள்ள போயிருக்கோ அங்கெல்லாம் நீ இருந்திருக்கன்னு அர்த்தம். வேற ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த இடத்துல டேட்டா குறையுது அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் சிவா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேன். நம்ம என்ன பண்ணுறோம், மனித உடல் உறுப்புகள் மாதிரி பஞ்சேந்திரியங்கள்லாம் வச்சு அதில் வந்து டேட்டா ஹேண்டில் பண்ணுறோம். அதில் வந்து மனிதர்களுடைய எல்லாருடைய தரவுகளையுமே வந்து அதில் சேர்த்து வைக்கலாம். சரி, இந்த மாதிரி தரவுகள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு எந்த இடத்துல வந்து தரவுகள் கம்மியாகுதோ அதை இப்படி இதை வச்சு வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி வந்து நம்ம செட்டப் பண்ணுறதுனால மனிதர்களுக்கு திடீர்னு தரவுகள் வந்து குறைஞ்சிட்டு என்ன ஆகுறாங்க, அவங்க ஹைலி ஆல்கலைன் ஆகி அப்படியே தாட்ஸே வராம அவங்க வந்து அப்படியே சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படின்னாலுமே அது சரியா இருக்காது. ஸோ அவங்களுக்குமே என்ன வேணும், ஒரு ஆசெட் வேணும், ஒரு டேட்டா, ஒரு தரவு வேணும். அதையுமே இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்சஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், டெக்டானிக் பிளேட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாமே வந்து இதை வச்சு நம்ம மாற்றி அமைக்கலாம். எந்த பக்கம் நீங்க மின்னாற்றல் பாயணும் அப்படின்னு சொல்றீங்களோ எதிர்பக்கம் என்ன ஆகும், தரவுகள் போற மாதிரி பண்ண முடியும். அந்த தரவுகளை குவிச்சு எதிர்பக்கம் அனுப்ப முடியும். இப்படி போறது, இப்படி தரவுகள் இப்படி இந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் மின்னாற்றல் பாயுதுன்னா இப்படி மாத்தினா என்ன ஆகும், அதேதான். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒன்று இப்படி ஈத்தர் வச்சுதான் எல்லாத்தையும் பண்ணணும் கிடையாது. இதுதான் வந்து ஊழின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஊழிக்காலம், ஊழி அப்படின்னு சொல்லும்போது இதுதான். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஃபுல்லா நீர்க்கோள்கள் வந்து அந்த நிலமே வந்து மூழ்கிடும். ஏன்னா டேட்டா வந்து ஆசிட் வந்து அவ்வளோ அதிகமாகிடும். அதனாலேயும் வந்து இந்த மாதிரி ஆகும். அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து குறையிறதுனாலே இந்த மாதிரி சீற்றங்கள் வரும். அதே மாதிரி ஊழிக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா, தரவுகள் அதிகமானாலும் தரவுகள் குறைஞ்சாலுமே வந்து நீர்க்கோள்கள் வரும். தரவுகள் அதிகமானாலும் என்ன ஆகும், அங்க பிரச்சனை வரும். தரவுகள் குறைஞ்சாலும் திடீர்னு அந்த இடத்துல இருந்து திடீர்னு வந்து குறையுது அப்படின்னாலுமே என்ன ஆகும், பிரச்சனைகள் வரும். ஃபீல்ட்ல வந்து டிஃப்ரென்ஸ் வருதுனாலுமே நீர்க்கோள்கள் வரும். அதுதான் ஆதி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோவாஸ் ஆர்க் அப்படின்றதும் கிட்டத்தட்ட இதேதான். இதுதான் இந்த ஒவ்வொரு மரபையும் வந்து சேர்த்து இந்த சிவா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தாங்க. சிவா ஜி அப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து எல்லாருடைய மரபுமே வந்து சேகரிக்கப்படும். அவங்களுக்கு வந்து தரவுகள் வந்து திருப்பி அனுப்பப்படும். அப்போ வந்து எந்தெந்த வம்சாவளி வேட்பாளர்களுடைய மரபுகள் வந்து சேர்த்து இணைக்கப்பட்டு அந்த சிவான்ற ப்ராஜெக்ட் வந்து உருவாகுதோ அவங்களுக்கு எல்லாருமே தரவுகள் வந்து ரிவர்ஸ்ல அனுப்பப்படும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு
பிரச்சனை அப்படின்னா அப்போ வந்து தரவுகள் இல்லாம போறது வந்து பிரச்சனையா இருக்கும். தரவுகள் வந்து தீர்ந்து போயிடும். அப்போ வந்து எப்படி இருக்கும், கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அப்போ டேட்டா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு சூழ்நிலை வந்து வரும். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்ட் வந்து கை கொடுக்கும். ஃபுல் இயங்கியல்லையே ஒரு எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் இயங்கியலா இதை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த எனர்ஜி பேலன்ஸ், இந்த கெமிக்கல் பேலன்ஸ் எல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மனிதர்களையுமே வேட்கால்கள் இருந்த மனிதர் கடைசியான அந்த மனிதர்களுடைய ஸ்டெம் செல்ஸை எடுத்து இவங்களையும் வந்து அப்டேட் பண்ண முடியும். நம்ம ஒரு நல்ல லைஃப், எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷன்ல நல்ல லைஃப் வாழலாம். இல்ல இதுக்கு அப்புறம் வந்து நாங்க டவர் ப்ராஜெக்ட்லாம் எடுத்துட்டு வர மாட்டோம் அப்படின்னோ, இல்ல இது காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம், அசிடிக் ஆல்கலைன் பேலன்ஸ் அப்படின்னு சொன்னாலே காது மூடிப்போம் நம்ம அப்படின்னாலும், இல்ல மக்களை வந்து எப்பவுமே வந்து ஒரு அறியாமையிலையும் கிட்டத்தட்ட ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ்லயும் தான் வச்சிருப்போம் அப்படின்னு யாராவது அதற்கு வந்து துணை போறதா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஊழி வந்து எவ்வளவு மோசமா இருக்கும்னு. ஊழி நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய அந்த ஜனத்தொகை மொத்தமுமே போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளோ வந்து இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்காது. மனிதர்கள் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையே உருவாக்குறாங்க. ஏன் அவங்க இதோட ஒரு அங்கம். அப்போ திருப்பி ஊழி வருது அப்படின்னா, ஒரு பெருவெள்ளம் வருது அப்படின்னா, அமிலத்தன்மை மிதந்து போகுது அப்படின்னா, ஒரு ஆற்றல்ல மாற்றம் வருது அப்படின்னா, ரொம்ப மோசமான ஒரு நிலையை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். இது வந்து இப்போ உடனே வந்துருமா அப்படின்னா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா போக போக வரும். அப்போ போக போக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மனுஷங்க வந்து ஒவ்வொரு பாக்டீரியாஸ்லாம் நீங்க எக்ஸ்போஸ் ஆக ஆக உங்களுக்கு நோய்கள் வரும், எல்லாமே வரும். இவங்க வந்து அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே தான் எல்லாருமே இருப்பீங்க. நோயும் வரும், மருந்து கண்டுபிடிப்பீங்க, இயற்கை சீற்றம் வரும், அதுக்கு வழி கண்டுபிடிப்பீங்க, இதுக்கு வழி கண்டுபிடிப்பீங்க. இப்படியே வந்து மக்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும், அந்த எப்படி சிஎஸ்எஃப் மேல இருந்து கீழே அப்படி போயிட்டு வரும்போது வந்து நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகுதோ அதே மாதிரி அந்த கோர் சுத்த ஆரம்பிக்கும் போது பூமிக்குமே ஒரு அப்டேட் வந்துடும். அப்ப அந்த ஃபீல்டு அதிகரிக்கும் போது திடீர்னு டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் வந்து ஊழி நோய் வந்துட்டு இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி இந்த அப்டேட் வந்து கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும், ஆனா அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. ஸோ அதனாலதான் நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட நேரிடலாம். அப்போ அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. இதுதான் கரெக்டான டைம் நாம இந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு போறது. நன்றி. லவ் இஸ் காட்.